சாந்தி சிஸ்டர் குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறான். சிஸ்டர் இன்னைக்கு 17/10/1970 மகளிருடைய 4வது லாஸ்ட் பாட்டு பார்த்தோம். ஆனா கடைசி பாட்டு சொல்லலாம். ஸோ நேத்தும் செம பவர்ஃபுல்லா இருந்துச்சு. உங்களை சாதாரணமானவன் நினைக்காதீங்க, விசேஷ ஆத்மான்னு நினைங்க. விசேஷத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள விசேஷம் வரும். ஸோ இந்த ஈஸ்வரிய போதை இருக்கணும். இதுதான் ஈஸ்வரிய போதை. நான் விசேஷமான ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு விசேஷத்தை எடுத்துட்டு வர்றது. அப்புறம் ஒயிட் பேப்பர் மாதிரி இருக்கணும். அப்படி தெளிவா அந்த தெய்வீக குணங்கள் வெளியில தெரியிற மாதிரி இருக்கணும். இல்லாட்டினா அதுல குறை இருக்குது, வேற எதையோ கலப்படம் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம்னாரு. அப்புறம் குழந்தையின் தெய்வமும் குணத்தால் ஒண்ணுன்னுவாங்க. ஆனா பாபா என்ன சொல்றாருன்னா, தெய்வம் இல்லை, கடவுளுக்கே சமமானவர்கள். அப்ப நீங்க பாபாவை முன்னாடி வைங்க, அவருக்கு சமமாகணும். பிரம்ம பாபாவுக்கு சமமா. அவருடைய முக்கியமான விசேஷம் தன்னை ஆதாரமூர்த்தின்னு நினைப்பாராம் முழு உலகத்துக்கும். அப்ப அலட்சியமா எந்த காரியமும் பண்ண மாட்டோம். ஏன்னா நான் பண்றதை பார்த்துதான் மற்றவங்க எல்லாமே பண்ணுவாங்க, விதியாக மாறும் அப்படின்னு இருக்கணும். மெயினா பாபா நினைவு எப்பயுமே இருக்கணும். அதுதான் நமக்கு பாதுகாப்பு. நம்மை பாதுகாக்க முடிந்தால்தான் நம்மளால மற்றவங்களையும் பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இல்லைன்னா எப்படி முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அதோட தான் முடிச்சிருந்தோம். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது, ஸோ பாபாவுக்கு சமமானவன் நான்ன்றதை மறக்கக்கூடாது, வெளிப்படையா வெளிப்படுத்தணுன்றது சதா ஞாபகம் இருக்கணுன்றார். இப்ப என்ன பண்ணணும்னா திலகம் வைக்கணும். ஸோ என்ன திலகம், அதை பற்றி படிங்க சிஸ்டர். திலகம் ஏன் இடுகிறார்கள் என்று தெரியுமா? திலகம் கூட சாதாரணமானதில்லை. ஏன் இடுகிறார்கள் என்று தெரியுமா? சௌபாகியத்தின் அடையாளமாகும். என்னென்ன விஷயங்கள் கேட்டீர்களோ அந்த அனைத்து விஷயங்களிலும் நிலைத்திருப்பதற்கான அடையாளம்தான் திலகம். திலகமும் நெற்றியில் நிலைத்திருந்து விடுகிறது. அப்படி புத்தியில் இந்த அனைத்து விஷயங்களும் நிலைத்திருந்து விட வேண்டும். அதற்காக தான் இந்த திலகம் இடப்படுகிறது. வேறு எதற்காக மற்றும் ஏன் திலகம் இடுகிறார்கள்? புள்ளி ரூப அடையாளம், ராஜ திலகம், வெற்றியின் திலகம், பொறுப்பின் திலகம், இப்படி விதவிதமான கருத்துக்களை கூறினார்கள். பாப்தாதா கூறுவதோ முற்றிலும் வேறு. நெற்றியில் இடுவதை திலகம் என்றோ கூறுகிறார்கள். ஆனால் வேறு ஏதாவது இருக்கிறதா? இன்ஜெக்ஷன் அப்படின்னு பிராக்கெட்ல போட்டிருக்காங்க. இந்த திலகம் எப்பொழுதும் மாயாவின் நோய்களிலிருந்து விடுபட்டிருப்பதற்கான திலகமாகும். எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருப்பதற்கான திலகமாகும். ஒரு திலகம் நீங்கள் அனைவரும் கூறியது. மேலும் இதுவும் இருக்கிறது. 2 திலகங்களையும் இட வேண்டும். ஒன்று சக்திசாலியாக ஆவதற்கு மற்றும் 2வது எப்பொழுதும் சுமங்கலியாக மற்றும் பாக்கியம் நிறைந்து இருப்பதற்காக. 2 திலகங்களையும் பாப்தாதா இடுகிறார். அடையாளம் ஒன்றுதான், ரகசியங்கள் 2 இருக்கின்றன. அடையாளமோ ஸ்தூலமானது, ஆனால் ரகசியம் 2 இருக்கிறது. எனவே அப்படியே திலகம் இட்டுக் கொள்ளாதீர்கள். திலகம் இடுவது என்றால் நிரந்தரமாக உறுதிமொழி எடுப்பது. என்ன உறுதிமொழி எடுப்பது? இந்த திலகம் ஒரு உறுதிமொழியின் அடையாளமாகும். எப்பொழுதும் ஒவ்வொரு விஷயத்திலும் கௌரவமாக தேர்ச்சி பெறுவோம். இந்த உறுதிமொழிக்கான திலகமாகும். அவ்வளவு தைரியம் இருக்கிறதா? தேர்ச்சி பெறுவது மட்டும் இல்லை, ஆனால் கௌரவமாக தேர்ச்சி பெறுவது. அதாவது மனதில் கூட எண்ணங்களினால் தண்டனை அடையாதது. தர்மராஜின் தண்டனைகளின் விஷயம் பின்னால் இருக்கிறது. ஆனால் தன்னுடைய எண்ணங்களினால் குழப்பம் மற்றும் தண்டனைகளிலிருந்து விலகி இருக்க வேண்டும். இதைத்தான் கௌரவமாக தேர்ச்சி பெறுவது என்று கூறுவது. தன்னுடைய தவறினால் தனக்கே தண்டனை கொடுத்து குழப்பம் அடைகிறார்கள், கூக்குரல் இடுகிறார்கள், வேதனை அடைகிறார்கள். இவற்றிலிருந்தும் விலகிய நிலை. இதைத்தான் கௌரவமான தேர்ச்சி பெறுவது என்று கூறுவது. அந்த மாதிரி உறுதிமொழி எடுப்பதற்காக தயாராக இருங்கள். எண்ணங்களில் கூட வேதனை வேண்டாம். சொல், செயல், உறவு, நெருக்கத்தின் விஷயத்தையோ விட்டுவிடுங்கள். அவை பெரிய விஷயங்கள். அந்த மாதிரி உறுதியெடுக்கும் குரூப்பாக இருக்கிறீர்களா? தைரியம் உள்ளவர்கள்தான். தைரியம் நிலைத்திருக்கும் என்றால் அனைவருக்கும் உதவி செய்பவர்களாக இருப்பீர்கள். உதவியாளர்களாக ஆனீர்கள் என்றால் அன்பு கிடைத்துக் கொண்டே இருக்கும்.
எப்படி மரத்தில் மென்மையான சிறு சிறு இலைகள் வெளிவருகின்றன? அவைகள் மிகவும் பிரியமானவைகளாக இருக்கும். ஆனால் குருவிகளும் மென்மையான இலைகளைத்தான் புசிக்கின்றன. புரிந்து கொள்கிறீர்களா? யாருடைய பிரியமானவர்களாக மட்டும் இருக்க வேண்டும்? பாப்தாதாவினுடைய பிரியமானவர்களாக அன்றி, மாயா ரூப குருவிகளுடையதாக அல்ல. அப்படி இவர்களும் மென்மையான இலைகள். மென்மையான இலைகள் அதிசயம் செய்ய வேண்டும். என்ன அதிசயம் செய்ய வேண்டும்? தன்னுடைய ஈஸ்வரிய சரித்திரத்தின் நடைமுறை ஒழுக்கம் மேல் அனைவரையும் கவர வேண்டும். தன்மேல் இல்லாமல் நடைமுறையின் வாயிலாக மேல் கவர வேண்டும். இந்த குரூப்பின் மேல் பாபாவுக்கு முழு கவனம் இருக்கிறது. புரிந்ததா? எனவே இந்த குரூப் தன்மேல் கூட அவ்வளவு கவனம் வைக்க வேண்டும். நல்லது. ஒரு திலகம் வைக்கிறதே வந்து ஒரு அடையாளம் தான் இல்லையா? லௌகீக ரீதியா ஒரு பொண்ணு இதோ இந்த இடத்துல போட்டு வச்சாங்கன்னா கல்யாணம் ஆன பொண்ணு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அது ஒரு அடையாளம். ஸோ அது அந்த பொண்ணுக்குமே ஞாபகப்படுத்திக்கிற மாதிரியும் இருக்குது. மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துற மாதிரி இருக்குது. ஆனா உண்மையிலே வந்து திலகம் வந்து ஒரு விஷயத்தை அது பார்த்தீங்கன்னா சௌபாக்கியத்தின் அடையாளம்ன்றாங்க இல்லையா? கணவன் இறந்த பிறகு வந்து பொட்டு வைக்க மாட்டாங்க இல்லையா? பொட்டு பூ எடுத்துருவாங்க. ஸோ அப்ப சௌபாக்கியமா இருக்கிறா அப்படின்னா கணவன் உயிரோட இருக்கிறாரு அப்படின்ட்டு அதோடைய அடையாளமா பொட்டு வைக்கிறாங்க. அதனால பாபா வந்து திலகம் எதுக்காகன்னும் போது நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. பொறுப்பு திலகம், நினைவு திலகம், அந்த இதுன்ட்டு. சரி, அந்த விஷயங்கள்ல நிலைச்சிருக்கிறதுக்கான அடையாளம் திலகம்ன்ற இல்லையா? அந்த பொட்டு அலையாம பாத்துக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த நினைவு அலையாம பாத்துக்கோங்க. நான் உலக மாற்றத்திற்கு பொறுப்பானவன், பாபாவுடைய துணைவனாக இருக்கிறேன். அந்த அது வந்து ஞாபகம் இருக்கணும். அப்புறம் வெற்றி அடைபவன், வெற்றி திலகம்னு சொல்லுவாங்க. சோ அதனால இதெல்லாம் வந்து புத்தியில நிலைச்சிடணும்ன்ற. இது பைபிள்ல கூட சில வாசகங்கள் பழைய ஏற்பாடுல சொல்லி இத நெத்தியில எழுதி ஒட்டிக்கோங்க அப்படின்னு இருக்கும், கடவுள் சொல்ற மாதிரி. அப்ப அதேதான் திலகம் இடுறது, ஒரே அர்த்தம் தான். சோ அதனாலதான் இந்த திலகம் வைக்கப்படுது இல்லையா? பெண்கள் வந்து ஜென்ரலாவே போட்டு எப்பவுமே இருக்கும், இந்து பெண்கள் வச்சிருப்பாங்க. சோ அந்த மாதிரி இந்த நினைவு இருக்கணும். ஏன்னா பாபாவுக்கு நாம வந்து மனைவி தான். சோ வேற எதுக்கு திலகம் வைக்கிறாங்கன்ட்டு கேட்கிறாரு. அப்ப நிறைய கருத்துக்களை சொல்றாங்க. பாபா சொல்றாரு, பாபா சொல்ற கருத்து வந்து எப்பவுமே தனியா இருக்கும் இல்லையா? இந்த திலகம் வந்து மாயான்ற வியாதியில இருந்து விடுபடுறதுக்கான ஒரு இன்ஜெக்ஷன் இல்லையா? ஒரு மருந்து மாதிரி இது. ஏன்னா இந்த நினைவு தான் மாயின் வியாதியில இருந்து நம்மளை காப்பாத்தும். நான் தேகம் கிடையாது, ஆத்மான்ற அந்த நினைவே எல்லா வியாதியில இருந்தும் காப்பாத்திடும். அப்ப இது வந்து சதா ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான திலகம். ஒரு பொட்டு வச்சு பாபா எவ்வளவு பெரிய ஞானம் கொடுக்கிறாரு பாருங்க இல்லையா? பொட்டு வைக்கும் போதெல்லாம் அது ஞாபகம் வரும். திலகத்தை பற்றி நீங்க எல்லாரும் ஒண்ணு சொல்றீங்க, இது இன்னொரு விஷயம். சோ 2 விஷயமுமே, 2 திலகமுமே வச்சுக்கோங்க. ஒண்ணு உங்களை சக்திசாலி ஆக்கும். இன்னொன்னு சதா சுமங்கலியாக பாக்கியத்துல நிலைச்சிருக்கிறதுக்காக. மொத்தத்துல 2மே ஞாபகம் வச்சுக்கிறது தான் இல்லையா? நான் பாபாவுடைய துணைவன்ற அந்த பாக்கியம் அது ஞாபகம் இருக்கணும். பாப்தாதா 2 திலகத்தையுமே இடுறாரு. ஆக்சுவலா பெண்கள் வந்து ஆமா, கல்யாணம் ஆன பெண்கள் தான் 2 திலகம் இடுவாங்க இல்லையா? ஆனா ஸ்தூலமாவே சொல்லுவாங்க, இந்த பக்கம் அந்த குங்குமம் போட்டு வைக்கும்போது அது மஞ்சள்ல தானே செஞ்சிருப்பாங்க அந்த குங்குமம். அப்ப வந்து வேற யாரும் பார்த்தா அந்த ஆத்மாவை வசப்படுத்த முடியாதான். அதாவது ஹிப்னடைஸ் பண்ணுவாங்கல்ல அந்த காலத்துல மந்திரவாதிகள்லாம். அப்ப வந்து இத பார்க்க விடாம தடுக்கிறது, அந்த ஆத்மாவை பார்க்க விடாம தடுக்கிறது அந்த பொட்டு தானா. அதை தாண்டி அவங்களால ஹிப்னடைஸ் பண்ண முடியாதான். அதனாலதான் பெண்கள் வந்து அந்த ரவுண்டா அந்த காலத்துல பெருசு பெருசா பொட்டு வச்சிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த மாதிரி எல்லாம் யாரும் மந்திரவாதி எல்லாம் ஒண்ணும் பண்றது கிடையாது. ஆனாலும் அந்த மாதிரியும் சொல்லுவாங்க. அதனால பொட்டு குங்குமம் வைக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு அடையாளம் தான் அந்த பொட்டு வைக்கிறது. ஆனா அதுக்கு பின்னாடி 2 ரகசியம் இருக்குது.
ஸ்தூலத்துல அடையாளம் இருக்குது. ஆனா சூக்ஷ்மத்துல ரகசியம் இருக்குது. அதனால பொட்டு சும்மா எல்லாரும் மாரி எடுத்து டக்குன்னு வைக்கிறது கிடையாது. இது ஞாபகம் வரணும். பொட்டு வைக்கும்போது இது ஞாபகம் வரணும். அதுக்கு தான் சொல்றேன். ஸோ அப்ப ஒவ்வொரு தடவையும் பொட்டு வைக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? சதா காலத்துக்கு சத்தியம் பண்றேன்னு அர்த்தம். அது ஞாபகம். ஒரு ஒரு தடவையும் பொட்டு வைக்கும்போது ஞாபகம் படுத்திக்கிறோம். ஸோ இந்த திலகம் சத்தியம் பண்ணதுடைய அடையாளம். இல்ல நான் பாபாவுக்கு துணைவனா இருப்பேன், உலகத்தை மாற்றுவேன், தூய்மையா இருப்பேன். இத்தனையுடைய ஞாபகம் அது. ஸோ ஒவ்வொரு விஷயத்திலும் நேர்மையா பாஸ் ஆவேன் அப்படின்னு நீங்க சத்தியம் பண்ணதுடைய அடையாளமும் பொட்டு. அந்த உறுதிமொழி. அப்ப அத மறக்கக்கூடாது. நேர்மையா பாஸ் ஆகி காட்டணும். ஒரு ஒரு டெஸ்ட் பேப்பர்லயும். அந்த அளவுக்கு தைரியம் இருக்குதா? ஸோ ஏனோ தானோ பாஸ் ஆகுறது கிடையாது. நேர்மையோட, மதிப்போட ஃபுல் மார்க் எடுத்து பாஸ் ஆகணும். ஏன்னா சாதாரணமா பாஸ் ஆகுறதுக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அதாவது பாஸ் வித் ஆனர்ல பாஸ் ஆகுறதுக்கும் வித்தியாசம் என்ன? கேட்கிறாரு. என்னன்னா, மதிப்போட தேர்ச்சி பெறுறது அப்படின்னா, மனசுல வர்ற எண்ணத்துல கூட நீங்க தண்டனை அடையக்கூடாது. இல்லையா? மனசுக்குள்ள அந்த பச்சாதாபப்படுறோன்றோம் இல்லையா? அது கூட இருக்கக்கூடாதுன்றார். ஆக்சுவலா அதுக்கு ஒரு டெக்னிக்கும் பாபா சொல்றாரு. அதுக்கு தான். டக்குன்னு முற்றுப்புள்ளி வச்சுட்டு வெளில வந்துருங்கன்றார். அதாவது கடைசியில தண்டனையே கிடைத்தாலும், அது உங்கள அந்த நேரம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். சரி, சரி, ஓகே, முற்றுப்புள்ளி. டக்குன்னு வெளில வந்துடணும். அப்ப அந்த நேரத்துலயும் தப்பிக்கிறதுக்கு வழி கொடுக்கிறாரு. அதான் இப்ப செய்யற பாட்டுக்கு தண்டனை கிடைச்சாலும், நீங்க முற்றுப்புள்ளி வச்சு டக்கு டக்குன்னு மேல போக கத்துக்கிட்டீங்கன்னா, அங்கேயும் தப்பிச்சிடலாம். அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் கத்துக் கொடுக்கிறாரு பாருங்க. அப்ப அதான் மதிப்போட தேர்ச்சி பெறுறது. மனதின் எண்ணத்துல கூட நீங்க தண்டனை அடையக்கூடாது. தர்மராஜருடைய தண்டனை தான் கடைசி விஷயம். ஆனா சாரி, தர்மராஜருடைய தண்டனை வந்து அது கடைசி. ஆனா உங்களுடைய சங்கல்பத்துல கூட குழப்பம் இருக்கக்கூடாது. இல்ல எண்ணத்துல அந்த ஒரு குழப்பம் வர்றதும் ஒரு தண்டனை தான். என்ன ஆயிடுமோ, ஏதாயிடுமோ, எல்லா விதமான டெஸ்ட் பேப்பரும் வரும் இல்லையா? நோய் வரும், ஏழ்மை வரும், இயற்கை சீற்றம் வரும், பல விதமா வரும். எதுவுமே குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது. அந்த தண்டனையில இருந்தும் விலகி இருக்கணும். இதுக்கு பேரு தான் சிறப்பாக மதிப்போட தேர்ச்சி அடைஞ்சது அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப உங்க தப்புனால உங்களையே நீங்க தண்டிச்சுக்கிறீங்க. ஒரு தப்பு பண்ணிட்டோம், சரி பரவாயில்ல, அதுல பாடம் கத்துக்கிட்டீங்க. அதாவது பச்சாதாபப்படுறது நல்லதுதான். ஏன்னா பச்சாதாபப்படுறதுதான் மாத்திர. ஆனா பச்சாதாபப்படுறதுலயே நேரம் ஃபுல்லா வீணாக்காதீங்கன்ற. டக்குன்னு பாடம் கத்துட்டேன்னா இனி நான் பண்ண மாட்டேன். உறுதியை வச்சுட்டு வெளில வந்துடும். இப்போ சொன்னீங்கல்ல பிரதர், ஒரு எக்ஸாம்பிள் அமெரிக்கால ஏன்டா இவருக்கு ஓட்டு போட்டோமோன்னு சொல்லி வேதனைப்பட்டு இருக்காங்கல்ல மக்கள். அதுதான் அவங்க செஞ்ச தப்ப நினைச்சு அவங்களே தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. டக்குனு முற்றுப்புள்ளி வச்சு அது நாடகப்படி நடக்குது, அவ்வளவுதான். இல்லையா? நமக்கு தெரியும் இதெல்லாம் ஆல்ரெடி பிக்ஸ் ஆயிருக்கா. அவர் ஒரு கருவி. அவர் இல்லாட்டினாலும் அங்க யார் வராங்களோ அதை பண்ணதான் போறாங்க. யார் வந்தாலும் இந்த நேரம் அது தான் நடக்கும். நிச்சயிக்கப்பட்டது. சரி. அதனால குழப்பம் அடையிறது, கூக்குரல் இடுறது, மயக்கம் அடையிறது, இதுல இருந்தெல்லாம் விடுபட்டு இருக்கும். இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். அதுல இருந்தெல்லாம் விடுபட்டு இருக்கணும். எப்படி? எல்லாத்துல இருந்துமே புத்தியை விலக்கி வச்சிருந்தீங்கன்னா விடுபட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாதுப்பா. அது இப்பத்துல இருந்தே எடுத்துட்டு வரணும். ஏன்னா அவங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்ற எண்ணத்தை நீங்க உருவாக்கலனாலே அந்த சம்பந்தம் ஒட்டிக்கிட்டே இருக்கும், வளர்ந்துகிட்டே இருக்கும். அதை நம்ம கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த பாசி பிடிக்காம இருக்க கிளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களே, அப்படி இல்லைன்னா அந்த தண்ணி இருக்கிற இடத்துல அது பாட்டுக்கு வளரும், நம்மளே வழுக்கி விழ வச்சிடும். கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த எண்ணமே தான் நமக்கு வேதனையை கொடுக்கும். ஆப்பு வச்சிடும். கரெக்ட். இது என்னுடைய கணவன், என்னோட மனைவி, என்னோட குழந்தை, நீங்க பார்க்கும்பொழுதெல்லாம் இது சகோதர ஆத்மா நினைக்கலனாலே அது கணவன், அது மனைவி, குழந்தைன்றது மைண்ட் ரெக்கார்ட் பண்ணும். அப்பா அம்மா கூட பெருசாலாம் நம்ம கொஞ்சியெல்லாம் இருந்திருக்க மாட்டோம். ஆனா இறக்கும்போது துடிப்போம்ல,
அப்பதான் நமக்கே தெரியும் இவ்வளவு பற்று இருந்துச்சா அப்படின்ட்டு. உள்ளுக்குள்ள இருக்கும் அது. காரணம் என்ன, அது சகோதர ஆத்மா அந்த பயிற்சி பக்காவா பண்ணல. எல்லாரையும் மாதிரி அதுவும் ஒரு ஆத்மா, அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கணும், விலகி இருக்கணும். சோ அப்ப தன்னுடைய தவறுனால தன்னையே தண்டிச்சுக்கிறீங்க, அதுல இருந்தும் விடுபடணும். குழம்புறது, கூக்குரல் இடுறது, மயக்கம் அடைகிறது, எல்லாத்துல இருந்தும் இல்லையா. நீங்க பண்ண தப்பு தான், அதனாலதான் தண்டனை கிடைக்குது. அதுல இருந்தும் நீங்க விடுபட்டு இருக்கணும். இதுக்குதான் மதிப்புடன் தேர்ச்சி. ஏன்னா நம்ம செஞ்சு வச்ச வினையெல்லாம் வரும், வந்தாலும் சிரிச்ச முகம் மாறாம இருக்கணும். அதான் அங்க விஷயம் இல்லையா. கிருஷ்ணருக்கு கடைசியில சாபம் கிடைக்குது இல்ல, காந்தாரி சாபம் விடுறாங்க, அவர் சிரிச்சுட்டு நான் ஏத்துக்கிறேன்ட்டு போயிட்டாரு. அதுக்கும் டென்ஷன் ஆகல. அதான் அங்க பாஸ் ஆகுறது இல்லையா, அதுக்கும் பாஸ் ஆகுது. இதுல இருந்தும் விடுபட்டு இருக்கணும். ஆக்சுவலா ட்ரம்ப் வந்து எல்லாரும் திட்டுறாங்க, அவங்க நாட்டு மக்கள் அங்கெல்லாம் வந்து டைரக்டாவே திட்டுவாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் திட்டினா அவ்வளவுதான். அதை கம்பேர் பண்ணும்போது ட்ரம்ப்போட மோசமானவங்க வந்து நம்ம ஊர்ல தான் இருக்கிறாங்க. அங்க டைரக்டா பப்ளிக் திட்டலாம், இங்க திட்டினா அவன் உயிரோட இருப்பானா, இங்க விட்டுருவாங்களா இல்லையா. ஆனா அந்த விதத்துல அவங்கள பாராட்டலாம். திட்டுறாங்க, மக்கள் திட்டுறாங்க. அவருக்கு மனநிலை சரியில்லை அந்த மாதிரி கண்ணாப்பின்னு திட்டுறாங்க. ஓகே, ஹேவ் யூ ஃபினிஷ்ட், ஐ காட் ஒர்க் டு டூ அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. எதுவுமே எடுத்துக்கல. அது ஒரு சிறப்பு அம்சம் தானே இல்லையா. அவரு அந்த தாய்நாட்டு பற்ற ஒரு மிருகமா மாத்துது, அது வேற விஷயம். பட் இத திட்டுறத அவர் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. அப்ப குழப்பம் அடையிறது, கூக்குரல் இடுறது, மயக்கம் அடையிறது, இதுல இருந்தும் விடுபட்டு இருக்கணும். இதுக்குதான் மதிப்போட தேர்ச்சி அடையிறதுன்னு சொல்லப்படுது. அந்த மாதிரி உறுதிமொழி எடுக்கிறதுக்கு நீங்க தயாரா? என்ன ஆனாலும் கலங்க மாட்டேன். ஏதோ ஒரு பாட்டு கூட வரும், எடுத்த சபதம் முடிப்பேன் கலங்காதேன்ட்டு. இங்க கலங்காம இருப்பேன்றதுதான் சபதமே. தாய் மேல ஆணைன்ட்டு. அதே மாதிரி உறுதிமொழி எடுக்க தயாரா? அங்க திரௌபதி வந்து இனி நான் கூந்தலை முடிய மாட்டேன், அது கொஞ்சம் மிருகத்தனமா வரா மாதிரி காட்டி இருக்கிறாங்க. இங்கே கலங்க மாட்டேன்றதுக்கு அப்படி நாம உறுதிமொழி எடுக்கணும். துணிச்சல் இருக்குதா? சங்கல்பத்துல கூட குழப்பம் இருக்கக்கூடாது. என்ன வேணாலும் இருக்கட்டும், வானம் இடியிட்டும், என்ன அந்த ஒரு பாரதியார் பாட்டு வருமே, அச்சமில்லை அச்சமில்லை வானின் மீது போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அப்படி இருக்கணும். ஆனா அவரு வந்து ரஜோகுணத்துல சொல்லிட்டாரு. இங்க வந்து அது என்னன்னா நான் அமைதியா இருப்பேன்ற அர்த்தம். பயமும் இல்ல, குழப்பமும் இல்ல. சோ அதனால வார்த்தை, செயல், சம்பந்தம், தொடர்பின் விஷயத்தெல்லாம் அதெல்லாம் கூட விட்டுடுங்க. அது வெளிப்படையா தெரியும். எண்ணத்துல கூட இருக்கக்கூடாதுன்ற இல்லையா. வார்த்தையில புலம்புறது அத சொல்லல, செயல்ல அந்த குழம்புறது தெரியுறது அதையும் சொல்லல. ஏன்னா இதுலெல்லாம் ஆடாம இருக்கிறவங்க கூட மனசுல குழம்புவாங்க இல்லையா. இப்ப ஒருத்தங்க இறந்தாங்கன்னா அந்த வீட்டுல இருக்கிற ஆண் அழமாட்டான், வெளியில தான் அழமாட்டான், ஆனா உள்ளுக்குள்ள அவன் தான் ரொம்ப குழப்பத்துல இருப்பான் இல்லையா. பெண் அழுதுட்டு அவ ஸ்ட்ராங்கா போயிடுவா, அந்த நேரம் அழறதோட சரி. அததான் பாபா சொல்றாரு, வாய் விட்டு புலம்புறத நான் பேசல, எண்ணத்துல கூட குழம்ப கூடாதுன்ற. அதாங்க விஷயம். எண்ணத்துல அதுக்கு அங்க மார்க் இருக்குது. வெளிப்படையான விஷயம் மட்டும் இல்ல, சூக்ஷ்ம விஷயத்துக்கும் மார்க் இருக்குது. அந்த மாதிரி உறுதிமொழி எடுக்கிற குழுவா இருக்கிறீங்களா? தைரியசாலியா இருக்கிறீங்களா? தைரியம் நிலையா இருக்கணும், அப்பதான் எல்லா இலையும் உதவியா இருக்கும் இல்லையா. அதாவது நீங்க எதுக்கும் ஆடாம அசையாம இருக்கும் பொழுதுதான் நீங்க சேவை செஞ்சாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, இப்ப இவரு கூட இருந்தா நம்ம தைரியமா இருக்கலாம்ப்பா அப்படின்னு தோணும் அவங்களுக்கு. நம்மளே ஆட்டம் கண்டுட்டு புலம்பிட்டு இருந்தா எப்படி கூட இருப்பாங்க இல்லையா. அவன் எந்த நேரம் புலம்பினே இருக்கிறான், லௌகீகத்திலே அப்படித்தான் பேசுவாங்க இல்லையா. அதனால உதவியாளரா ஆகும் பொழுது அன்பு கிடைச்சுக்கிட்டே இருக்கும்.
எப்படி மரத்துல உருவாகிற சின்ன சின்ன இலைகள் வந்து எல்லோருக்குமே பிடிக்கும். ஆம். அதனால ஒருவருக்கொருவர் உதவியாளராகவும் இருக்கணும். பாபாவுக்கும் உதவியாளரா இருக்கணும். அப்பதான் அன்பு கிடைக்கும். ஸோ மரத்துல வந்து புது இலை இருக்கும் பொழுது சூப்பரா இருக்கும். குறிப்பா இந்த மாமரத்து இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா, அது ஒரு சீசன்ல வரும். அந்த மரமே அப்படியே ஜொலிக்கும். இளந்தளிர்ன்னுவாங்க இல்லையா? சூப்பரா இருக்கும். அதே நேரத்துல குருவிகளுக்கும் அந்த இலை தான் பிடிக்கும். அது அததான் சாப்பிடும். திக்கா இருக்கிற இலைய சாப்பிடாது. அந்த மாரி நீங்க யாருக்கு பிரியமானவர்களா இருக்கணும்? பாப்தாதாவுக்கு தான் இருக்கணும். மாயான்ற குருவிக்கு இருக்கக்கூடாது. உங்கள சாப்பிட்டு போயிடும். புது குழந்தைய சாப்பிட்டு போயிடும். சங்கர் பார்ட்டியோடைய டார்கெட்லாம் பாருங்க, புது குழந்தைங்க தான். அவங்க தான் டக்குன்னு ம். வருவாங்க. ஓ! இந்த ஞானம் சூப்பரா இருக்குதுன்னா, இதோட அட்வான்ஸ் ஞானம் இருக்குது வாங்கன்ட்டு அழைச்சுட்டு போயிடுவாங்க. அதான் ம். சொல்றேன். அப்ப மாயான்ற குருவிக்கு கிடையாது. பாப்தாதாவுக்கு தான் பிரியமா இருக்கணும். ஏன்னா புதுசா ஞானம் எடுக்கிறீங்கன்னா, இது மிருதுவான இலை. அதே நேரத்துல நீங்க அதிசயம் செஞ்சு காட்டணும். ஸோ இது வந்து முதல்ல வந்தவங்களுக்கான பட்டின்னு நினைக்கிறேன். அதனால தான் ஆரம்பத்துல இருந்து அந்த குழந்தை இதெல்லாம் சொல்றாரு. என்ன அதிசயம் செய்யணும் தெரியுமா? உங்களுடைய ஈஸ்வரிய சரித்திரத்தின் மூலமாக எல்லோரையும் ஈர்க்கணும். சரி, ஈஸ்வரிய சரித்திரத்தின் மீது அனைவரையும் ஈர்க்கணும். தன் மீது கிடையாது. அந்த சரித்திரத்தின் மீது. இந்த குழுவின் மீது முழு கவனம் இருக்குது. பாபாவுக்கு கவனம் இருக்குது. அதே மாதிரி இந்த குழுவுல இருக்கிறவங்களும் தன் மேல அந்த அளவுக்கு கவனம் செலுத்தணும். இல்ல நீங்க செய்யற காரியம் வந்து எல்லோரையும் புடிச்சு இழுக்கணும். அந்த மாதிரி காரியம் செய்யுங்க. குறிப்பாக பாபா பக்கம் புடிச்சு இழுக்கணும். தன் பக்கம் இழுத்துக்க கூடாது. அப்படிங்கறத மெயினா சொல்றேன். ஓம் சாந்தி. நல்லது. ஓகே. முரளி முடிஞ்சிச்சு. ஓகே. அடுத்த முரளி ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தேங்க் யூ பிரதர்.